Hey guys, welcome to AD Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா replaying bad comments. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. ஸோ நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த இன்டர்வியூவில் வந்து கழிவு நிறைய பேர் ஊற்றி வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கேயே போய் சில பேர்த்துக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருந்தேன். அது என்னமான இன்டர்வியூனா, நம்ம சேனல் வந்து இருக்க சில பேர்த்துக்கு தெரியாது. நான் வந்து ஒரு டிரான்ஸ்மேன், நான் வந்து ஒரு திருநம்பி, நான் ரியல் பையன் கிடையாது, நான் வந்து திருநம்பி. அதிலே பாதி பேர்த்துக்கு எப்படி சொல்லணும்னா, நான் வந்து பொண்ணை வந்து பையனாக மாறி இருக்கேன். ஸோ அது வந்து தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆட்டோ இன்டர்வியூ ஒன்று எடுத்தாங்க, அதுக்கப்புறம் கப்பல் இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ எடுத்து ஒரு 3 மாதம் இருக்கும். அது வந்து இப்போ போஸ்ட் பண்ணி அது கீழே வந்து நிறைய பேர் கழுவி ஊற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து சில கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பரட்டி எடுத்துகிட்டு வந்து ரிப்ளை கொடுக்கலாம் அப்படி அதுலேயே பாதி பேர்த்துக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேனல்லேருந்து சில பேர்த்துக்கு புரிய வைப்போம் அப்படின்றக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த போல் கமெண்ட்டை படிக்கும், நம்ம ரிப்ளை கொடுக்குறோம். எதனால் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு தெரியாது இவங்க டிரான்ஸ்மேன் அப்படின்றது. புதுசாக அந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க பயங்கரமாக பேட் கமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் சரி, நாங்கள் என்ன அப்படின்றத சொல்லலாம், எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்கலான்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. கமெண்ட் படி. ஸோ களி ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ சில பேர் துர்காவை களி ஊற்றி வச்சுருக்காங்க. என்ன களி ஊற்றிருக்காங்க? களி ஊற்றிருக்காங்க. இந்த அன்பான்ற சில மனிதர்களுக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கலாம். ஃபோன் கையில் இருக்குது, அதில் தான் வச்சுருக்கோம் ரிப்ளை பண்ணுறதுக்கு கமெண்ட். சில கமெண்ட்லாம் பறக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ரிப்ளை சில பேர் இன்னும் பேடாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு சைக்கோ மணி ஒரு ஆளாக, அதனால் நான் வெற்றியில் வந்து அவருக்கு எப்படி ரிப்ளை கொடுத்தா புரியுமோ அந்த மாதிரி கொடுத்து வச்சுட்டு, சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்குது, சில பேர் என்னமோ கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து நம்ம சேனல்லேருந்து நம்ம வந்து அவங்க ரிப்ளை கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் ஒரு 3 வீக்ஸாக வந்து நான் வீடியோ போடாமல் வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஒன்று சொல்லிக்கிறோம், ஃபஸ்ட்டு எந்த சேனலுக்கும் எங்களுக்கும் சரி யாருக்கும் சரி அவங்க எப்படி அதுன்றது தெரியாமல் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும். எதனால எத்தனை வருஷம் இருக்காங்க, எத்தனை வருஷம் ஒன்றா இருக்காங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கமெண்ட் பண்ணி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னா அது எதுக்கு? அப்போ உங்களை அதுக்கெல்லாம் கடவுள் மன்னிச்சுவாங்களா? என்ன பேசுகிறீங்க? சரி, நான் கமெண்ட்டை படிக்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு வெங்கட்ராமன்ற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் போகாது இந்த வாழ்க்கை. வெங்கட்ராமன் ஐயா அவர்தான் நிறையா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும் போல். எங்கள் லவ் வந்து 2015 வந்து நானும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து 2025 ஒரு வருஷமே குழப்பது. 2025 அப்போ வந்து 10 வருஷம் நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு 3 வருஷம். நாங்கள் 7 வருஷம் வந்துட்டு நாங்கள் லவ் வாழ்க்கையில் தான் இருந்திருக்கோம். நாங்கள் 1 இயர் மட்டும்தான் பக்கத்தில் இருந்து லவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான். அப்படி தான் எங்கள் லவ் கரெக்டாக தான் போச்சு, யாருமே இது பண்ணல. இது இன்னும் 20 வருஷம் கழிச்சு போனாலும் எங்கள் லவ் இப்படியே தான் போகும், அப்படிதான் போகும். இது வந்து அவர் புரியுமா என்னன்னு தெரில, ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆமாம், ரொம்ப நாள் போகாது அப்படின்னா ஏன் நிறைய பேர்த்து பிடிக்காம போகிறவங்க இருக்காங்க. எங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்ககிட்ட எனக்கு வேறு தேவை இருந்தாலும் உங்களுக்கு என்கிட்ட வேறு தேவை இருந்தாலும் நாங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டோம். எப்போயோ துட்டோடி இருக்கோம். 2015 இப்போ வரைய நாங்கள் இப்போ 2022 தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன்டா பண்ணணும் அப்பெல்லாம் தோணலை, வேற ஏதாவது போகுது. அடுத்த கமெண்ட். 2வது கமெண்ட்டு சண்முகமணி, நீங்கள் எப்பவும் இதே மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அப்படி தான் இருப்போம். சண்டைலாம் போடுவோம் அப்பப்போ. ஒரு சில பேர் இப்படி நல்ல கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. சில பேர் கழிவு மூஞ்சிலே பொடிச்சு துப்பி வச்சிருக்கீங்க. சில பேர் வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு போட்டிருந்தீங்க, அதுக்கு ரிப்ளை அதுக்கு நான் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஒரு சைக்கோ, நான் போய் பாருங்க, அதில் இருக்கிற ரிப்ளைஸ்லாம் நாங்கள் தான் பண்ணோம். நாங்கள் பண்ணலைன்னு சொன்னால் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து எங்கள் சேனல்லே இருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. கீழே நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன், அதையும் பார்த்து பண்ணுங்க. என்ன கன்றாவி இதெல்லாம் அப்படின்னு வந்துட்டு யார் போட்டிருக்காங்கன்னா, பிரின்சஸ் லிட்டில் பிரின்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ பிரின்சஸ் அக்கா என்ன கன்றாங்க, எனக்கு காதல் கன்றாங்க. இதுக்கு வேணும் சொல்ல ஒன்றுமே தெரில, பேரை கூட படிக்காத, டக்குன்னு சொல்லிவிடு. அப்புறம் வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அப்போ என்ன ஏன் உன்னை ஆம்பளை மாதிரி காட்டுற? எப்போ நான் திருநம்பிப்பா, திரும்ப சொல்கிறேன், நான் திருநம்பியில் நான் ஆம்பளை மாதிரி தான் காட்டணும். ஏன்னா அதுதான் என்னோட நேச்சர். நான் வந்து பையனாக இருக்க தான் ஆசைப்பட்டுறேன். அப்படின்ற போது நான் பையன் மாதிரி தான் இருப்பேன்.
நீ அதிலே சில பேர் கம்மி பண்ணியிருப்பேன், நீ சுடிதார் போட வேண்டியதானே, டேய் நான் சுடிதார் போடுறேன், எனக்கு காசு இல்லைடா, எனக்கு ஃபேன் சட்டை போகணுன்னாட்டா ஆசை, அதுங்கிட்ட உனக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இருக்காங்க லெஸ்பியன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க வந்து நார்மல் கேளாகவே இருப்பாங்க. நான் திருநம்பி நான் அப்படி தாண்டா இருப்பேன். இல்லை ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பேட் கமெண்ட் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, அவங்க எல்லாருமே போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். டிரான்ஸ்மன்னா யார், லெஸ்பியன்ஸ்னால் யார், கே அப்படின்னா யார், அவங்களுக்கான உணர்ச்சிகள்னு ஒன்று இருக்கும். இப்போ இவங்களோட உணர்ச்சி வந்துட்டு இவங்க பொண்ணாக இருந்தாலும் நான் பையனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க அப்படி இருக்காங்க. இதனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்படி உங்களுக்கு டைப் பண்ணி எடுக்க சோமியத்தனம் தான் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன், நானே ஒரு லிங்க் போட்டு விடுறேன்டா. ஆமாம், சும்மா ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது கமெண்டில் வந்து. இது தப்பு, பட் உங்கள் இஷ்டம். இதை நீ தப்புன்னு சொல்கிறியா? இல்லை எங்கள் இஷ்டம் தானே வாழ்ந்துருக்கோம், தப்புன்னு சொல்லி அது கழுவி ஊற்றிட்டு கூட போ, அது எதுக்கு உன் இஷ்டம் தப்பு? இது எப்படி தெரியுமா அங்கே இருக்குது, ஓங்கி கணத்தில் அறிஞ்சிட்டு நீ பண்ணுறது சரிதான்பா போப்பான்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருக்கு. இன்னொன்று அந்த ப்ளூக்கு, அதாவது ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தாங்க அந்த இன்டர்வியூல வந்து நான் ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தேன். அதனால அவங்க கேட்டிருக்காங்க அந்த ப்ளூ ஷர்ட்டுக்கு ஆம்பளை வாய்ஸ் எப்படி கேர்ளாக இருந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் இதில் வந்து எல்லா பேர்த்துக்கும் தெரியாது இந்த விஷயம். எங்களை மாதிரி பசங்களுக்கு, எங்கள் பசங்க கூட இருக்க சில பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டிரான்ஸ்மேன் அப்படின்னு எடுக்கிறது வந்து சும்மா முடியை வெட்டிட்டு மாணவனே இந்த சட்டை இந்த ஃபேண்டையும் போட்டு போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கும் சிலருக்கு எடுத்தோம் எல்லாருமே திருநம்பியை மாற முடியாது. அவங்களும் ஹாஸ்பிட்டல் போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவங்க 1 மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சரியான இன்ஜெக்ஷனே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதை வந்து நம்ம அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதை இதாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அது இன்ஜெக்ஷன் என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸு அந்த பாயோட அந்த உடம்பு வகை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க பொண்ணு தானே அப்படின்னு, பொண்ணாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, சுடிதார் போடுறதால ஈஸி தாங்க, அவங்களாம் அதை போடணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்க என்னென்ன கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 சர்ஜரி பண்ணணும். டாப் சர்ஜரி, பாட்டம் சர்ஜரி, நியூட்ரஸ் சர்ஜரின்னு 3 பண்ணணும். அதெல்லாம் பண்ணி நான் ஒரு திருநம்பி அப்படின்றத காட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க. சும்மா மானங்கனியாக இவங்களுக்கு என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், இவங்க தானே கஷ்டப்படுறாங்க, நம்மளால முடிஞ்சது ஒரு கமெண்ட் போட்டு கழுவி ஊற்றிட்டு போவோம் அப்படின்னு ஊற்றாதீங்க. எல்லாரோட லைஃப்லேயும் 1000 கஷ்டம் இருக்கும். இவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது அவங்களோட மைண்ட் செட். இது பேசுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு? பொண்ணும் ஓகே தான், அப்புறம் எதுக்கு பையன் மாதிரி ட்ரெஸ் இதே தான் கமெண்ட் பண்ணுவேன். அதான் நான் சொல்லேன், நான் பொண்ணு கிடையாதுங்க, நான் திருநம்பி. அது எத்தனை இடக்கு சொல்கிறது, நான் திருநம்பி, எனக்கு இதை தான் ட்ரெஸ்ஸு பொண்ணும் ஆசை, அதான் போட்டுட்ருக்கேன். என்னோடய லைஃப்பை நான் ஜாலியாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஜாலியாக இருக்கோம், கஷ்டப்படுறோம், ஏதோ பண்ணிட்டு போகிறோம். பிடிச்சிருந்தா பாரு, இல்லாட்டி எனக்கு கெட்ட வார்த்தையோட திட்டிவிட்டு சொல்லி பண்ணிவிட்டு போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணால் இவங்களும் கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலான்றதுக்கு நாங்கள் எங்கள் வீட்லேயும் சரி நாங்களும் எழுதி கொடுக்கல எங்களை உங்களுக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு. பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. உங்கள் வீட்லேயும் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உங்களுக்கு கட்டிக்கிற ஒய்ஃப் இருக்காங்க, உங்களுக்குன்னு குழந்தை. இது போன்ற வீடியோகள் தேவையில்லை, நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாமே. இந்த வீடியோ உனக்கு என்னை பார்த்த எரிச்சல இருட்டேன்னா இந்த எப்போ பார்த்தாலும் இந்த மனம் வந்து இப்படி நிற்கிறானே அப்படின்னு நினச்சேன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போ. இவங்க இப்போ எங்கே இருக்காங்க, அட்ரஸ் அல்லது மொபைல் நம்பர் கிடைக்கும் எதுக்கு? இல்லை நான் கமெண்ட் பண்ண சரியில்லை, அவர் டேரெக்டாக அங்கேருந்து வந்து என் வீட்டு வாசல் வச்சு களி ஊற்றி விட்டு போகிறேன் நினச்சிட்டேன் போல. சரி ப்ரோ, நான் மதுரை தான் ப்ரோ, மதுரை தான், நான் மதுரையில் தான் இருக்கேன். ஃபோன் நம்பர் வேணுன்னா எனக்கு என்னோட மெயில் ஐடிக்கு வாங்க ப்ரோ, நம்ம அங்கே ஷேர் பண்ணி சண்டை போடலாம். அவங்க எது கூப்பிடலாம் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் நாங்கள் தப்பாக சொல்லலை. இவங்க எதுக்காக கேட்டிருக்காங்கன்னு தெரில, அதுக்கான ரிப்ளை கொடுத்தாச்சு. ஆனும் மதுரைக்காரன் தான்டா. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரில, இப்படி கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் என்னங்க பாவம் இல்லை ப்ரோ, எங்களை பெற்றுட்டாங்களா, அதுவே அவங்க சிறந்த பாவம், அதை பண்ணியிருக்க கூடாது தான். ஸோ அவங்க பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் அவங்க அந்த பாவம் பண்ணிட்டாங்க. அப்புறம் சங்கட்டமாக இருக்க எடுத்துக்கோங்க ப்ளீஸ். வாழ்த்துகள் சகோதரி, சென்னை சப்போர்ட். தேங்க்யூ ப்ரோ. யார் இது? லவ்லி லவ் ஒன்லி. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து சேகமா, இவனுக்கு இப்படி ஒரு ஒய்ஃபா? எனக்கு இப்படி ஒரு ஒய்ஃபா? ஏன் ப்ரோ உங்கள் ஒய்ஃப் கன்றாவியாக இருக்குமோ ப்ரோ? யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் ப்ரோ நடக்கும். என்ன ப்ரோ ப்ரோ நான் அவ்வளோ அழகாகவும் இருக்கு மூடு இருக்கு ப்ரோ, கிடச்சிருச்சு. என்ன பண்ணுறது ப்ரோ, நானே ஒரு மொக்க ஃபிகரோ ஒரு கருவாச்சியோ குட்டச்சியோ கிடைக்குன்னு நினச்சேன். இப்படி ஒரு பிள்ளை கிடச்சிருச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்.
எவ்வளோ பேர் இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கோம் ப்ரோ. நிறைய பேர் இருக்கும் ப்ரோ. நீங்கள் வேணால் ஒரு நாள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து சென்சஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு விட்டுருவேன். எத்தனை பேர் இப்போ நிறைய பேர் இருக்கும். அதில் பாதி பேர் வெளியே வராங்க, பாதி பேர் வெளியே வரல. இப்போ நான் வெளியே வரேன்னா என் தைரியம் என்ன பண்ணியிருப்பேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் காட்டுறேன். நான் வந்து நிறைய பேருக்கு பயந்துக்கோ நம்ம இப்படி தான், நான் இப்படி தான் தெரிஞ்சு தான் வெளியே வந்திருக்கேன். அதனால வந்துட்டு நான் இப்படியே போகலான்னு முடிவு. எதுக்கு நான் ஒரு பையன் சொல்லி நான் ஒரு இடத்துல போய் வாழ்ந்து அதுக்கப்புறம் எவனாவது ஒரு நாதாரி எங்கேருந்து வந்து சொல்கிறதுக்கு நான் இப்படியே காமிச்சிட்டு போகிறேன். அது நல்லா தானே இருக்குது, எதுக்கு பயந்து வாழணும்? இதெல்லாம் நாங்கள் மாறுறதுக்கு முன்னாடி எங்கள் மணி பசங்க போல் இதெல்லாம் நடக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சு தான் வரணும். அப்புறம் பயப்படணும் சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? எங்கள் அப்பா அம்மா எல்லாம் லீஸு கூட்டிருக்கீங்க இருக்காங்க. அப்புறம் அப்பா அம்மா நாங்கள் எப்படி போய் வந்துருக்கோம். என்ன ப்ரோ லூசுத்தனமாலாம் கேள்வி கேட்குறீங்க? யார் அவங்க? அது யாரு? விக்னேஷா? விக்னேஷ் ப்ரோ. எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த கவனம் கேட்டீங்க தெரில. ஸோ உங்களுக்கான ஒரு பதில் சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பா நான் லீஸு கூட்டேன் ப்ரோ. என்ன இதெல்லாம் சி சி அப்படின்னு அவரே சொல்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் இதுதான் எத்தனை இடம் ப்ரோ சொல்லுவேன். அதான் சொல்லிட்டே ப்ரோ. திருநம்பி சுடிதாரெல்லாம் போட மாட்டேன் ப்ரோ. உனக்கு நான் சுடிதார் போட்டு ஆசை இருந்தால் சொல்லு ப்ரோ. என் பழைய ஃபோட்டோ வேணா தேடி எடுத்து நான் ஒரு கமலில் உனக்காக ஸ்பெஷலாக போட்டு அந்த ஃபோட்டோ வந்து நான் லிங்க் பண்ணுறேன் ப்ரோ. அக்கா நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்களா? நீங்கள் பேரண்ட்ஸை கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அது உனக்கான கொஸ்டின். கஷ்டப்பட்டிருக்கும் தான். எப்படி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி நான் ஒரு டிரான்ஸ்மெண்ட்டில் லவ் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அம்மா ஒரு கல்யாணம் மென்ஷன் அப்படியே பண்ணி தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விருது சாப்பாடுலாம் போட்டு ஊட்டி விட்டு அதெல்லாம் நடக்காதுமா. நம்ம 10 years நானும் வெயிட் பண்ணி அவங்க மேரேஜ் நாங்கள் நம்ம மனசு ஒரு இடத்துல இருந்தால் தான் அவங்களை கல்யாணம் பண்ண முடியும். என் மனசு இவங்ககிட்ட இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதனால வந்துட்டு நாங்கள் கிளம்பி எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். லூஸுங்க. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுற நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா வந்துட்டு போங்க. தீபஸ்ரீ அக்கா தேங்க்யூக்கா. நாங்கள் லூஸு தான். அப்புறம் ஒருத்தவங்க வாந்தியாக எடுக்கிறீங்க. அவ்வளோ கேவலமாக இருக்கும் நாங்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க ஜீசஸ். ஸோ அந்த கமெண்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜீசஸ் தேங்க்யூ மை சைல்ட். அப்போ ஏன் உன்னை ஆம்பளமே காட்டுற? யோ போயா நான் திருநம்பியா ஏதாவது பேசி ஏன் பிரச்சனை? டிரான்ஸ்மன் ஆம்பளமே கட்டாமல் எப்படி கட்டுவாங்க? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? சுடிதார் போட்டு ரோட்டில் ஓட சொல்லுவீங்க இப்போ. அப்புறம் எடு செருப்பு. ஏன் ப்ரோ செருப்பு கடை வைக்க போறீங்க? எடு செருப்பு வழக்கமாக இருக்கு ப்ரோ. எங்கள் வீட்லேயும் இருக்கு, நாங்களே எடுக்கலாம். நீங்கள் இருக்கேன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். அவள் ப்ரெஷர் ஆகுறோம். நான் சொல்கிறேன் எடு செருப்பு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் எங்கள் ஏரியாவில் புதுசாக நிறைய பேர் வாங்கி வச்சுப்பான். அப்புறம் கால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் நிறைய செருப்பு போட்டு பழச்சிக்கோங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உடோ எப்படி செய்வீங்க ப்ரோ? யார் அவர்? கோவிந்தராஜன் 80 கிட்ஸ் இருப்பீங்க போல். இதுக்கு வந்து நான் ரொம்ப இதாக ஒரு பதில் சொல்கிறேன். உங்கள் பொண்ணுகிட்டையும் உங்கள் பேத்திகிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணுவீங்க. அம்மாட்ட கேளுங்க, உங்களை பெற்றிருக்காங்க பாருங்க. அவங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா கேட்டே ஆகணும். டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இப்படி தான் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அமரன் வந்து கீழே வந்து ரிப்ளை கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வாரிசு உருவாக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜெனரேஷன் உங்களோட முடிச்சு இருக்கட்டும். தேன்மொழி உன் கமெண்ட்டுக்கு நிறைய ரிப்ளை பண்ணிட்டோம். சும்மா கை வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஒரு கமெண்ட் போட்டதுனால ஸ்வைப் பண்ணிட்டேன். ஒரு 2-3 கமெண்ட் இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மானத்தை வாங்கிட்டாங்க. அந்த அக்கா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அப்படி பேசிருக்க கூடாது. நீங்களும் என்ன நினைச்சு நம்ம தேன்மொழி அக்கா உங்களாம் பேசக்கூடாது. நம்ம மேல உரிமையா இருக்கு. எனக்கு ஒரு டவுட் கேளுங்க. இப்போ வந்து நான் சொல்லக்கூடாது. என்ன நான் சும்மா டவுட் கேட்குறேன். உங்கள் பையன் கல்யாணம் ஆயிருக்கு. உங்கள் பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு குழந்தை தர முடியல. உங்கள் பையனை தெருவில் துரத்த மாட்டீங்களே? அப்படி இல்லை உங்கள் பொண்ணு இல்லை உங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ரோட்டை துரத்தி விட்டு ஒத்துக்குருவீங்களா? இல்லை உங்கள் பொண்ணு கல்யாணம் இல்லை, பிடிச்ச வீட்டை துரத்தி விட்டு உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போட்டு பூட்டி வச்சிருவீங்களா? ஐயோ வம்சத்தோட முடிச்சு வாயில மருந்து வச்சு கொண்டுருவீங்களா? அப்போல்லாம் கொல்ல மாட்டீங்கல்ல. ஸோ யார் யாருக்கு எப்பப்போ எது இருக்கோ அது அப்போ தான் அமையும். தென்மொழி பேட் கமெண்ட் பண்ணணும்னு வராத, அவ்வளோதான் உனக்கு. அப்புறம் கீழே வந்து ரிப்ளை கமெண்ட்ல எங்களுக்கு 2 கமெண்ட் பார்த்துருப்பீங்க. இன்னும் என்ன நினச்சிருப்பீங்கன்னு தெரியல. அதான் நாங்கள் தான் பண்ணோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க.
வாய்ஸ் மட்டும் எப்படி மண் மாதிரி மாறிடுச்சு. அதான் ப்ரோ, நான் வந்து ஊசி போடுவேன் ப்ரோ. எப்படி சொல்கிறேன், எங்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன் எடுத்தால் வந்துட்டு எங்களுக்கு லேடிஸ்க்கு என்னென்ன இருக்குமோ எதுவுமே என்ன இருக்காது, நார்மலாக பசங்க பண்ணி எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்புறம் என்ன ஒன்று மீசு தாடி வளர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வளரும் ப்ரோ. இன்னும் கொஞ்ச நாள் வளர ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் அப்பப்போ சேவ் பண்ணிடுவோம். நல்லா வளர்ந்தால் தான் நாங்கள் வளர்க்க ஆரம்பிப்போம். இந்த டிரான்ஸ்பர் ஸ்டார்டிங் எல்லா பேத்துக்குமே தெரியும். கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் சேவ் பண்ணிடுவோம். இதே நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் ப்ரோ. ரொம்ப நாள் போகுது இந்த வாழ்க்கை, நல்லா இருந்துட்டு போகுது. ரொம்ப நாள் போகுது. நீங்கள் நாளைக்கு கிளம்பிட்டு ஆமாம், நீங்கள் நல்ல நாள் தலைமுறை பார்த்து பேரம்பேத்தி எடுத்து கடைசியில் போய் சாவுங்க. நாங்கள் இப்படியே அரேஞ்ச் மேரேஜ் பண்ண பசங்க யாருமே வந்துட்டு எல்லாத்துக்கும் அவங்க லைஃப் நல்லா போகல. 100 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து 20 பேரோ 40 பேரோ தான் நல்லா இருக்காங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். எங்களோ 10 வருஷம் தாண்டி இருக்குது, இன்னும் 50 வருஷமாக அப்படி தான் இருக்கும். நான் வந்து நீ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு அவரோட அட்ரஸ் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் வேணால் சைன் போட்டு கொடுக்குறோம். அடுத்து இன்னொருத்தங்க யாருன்னு நீங்களா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து நிறைய ஒரு கூட்டமே இருக்குது, எங்களுக்கும் ஒரு கூட்டம், எங்களுக்கும் ஒரு கூட்டமே இருக்குது. அது மாதிரி நாங்கள் கிளம்பிட்டே இருப்போம். இதெல்லாம் வந்து ப்ரோ இப்போன்னு கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோ இதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாதி பேர் வெளியே சொல்லுவாங்க, பாதி பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் உங்கள் வீட்லேயே சரி நிறைய பேருக்கு இந்த உணர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும். அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பீங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் என்ன ஒன்று நினைக்கிறீங்க தெரியுமா, பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், இதுதான் அவங்க அப்படின்னு லெசன் எடுப்பா ப்ரோ. அடுத்த காலம் போகணும். ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணவே நினைக்கிறேன், இதெல்லாம் சேர்ந்து வாழணும் நம்பிக்கை இல்லை. அவ்வளோதான். இருங்க, நீங்கள் கொடுத்த கமெண்ட்லேயே நீங்கள் சொல்கிற ஆன்சர் இருக்குது சரியா. நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டோம், எங்கள் அளவுக்கு கூட யாரும் இருந்துட்டோம்னா கண்டிப்பாக இருப்போம், கடைசி வரையும் நாங்கள் ஒன்றா இருப்போம் ப்ரோ. எங்கள் கூட இருந்த சர்க்கிளுக்கே தெரியும் ப்ரோ. இது வந்து நான் யாரும் தப்பாக சொல்லலை. இது 1 வருஷமோ 2 வருஷமோ, நான் இவ்வளோ 1 வருஷம் மட்டுமே பார்த்து நான் 2வது வருஷம் கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்காரல ப்ரோ. நான் 7 வருஷமாக நாங்கள் 2 லவ் பண்ணியிருக்கேன். எங்கள் லவ் வாழ்க்கை 7 வருஷம் இருந்திருக்கு. அப்படி பார்த்தா நீங்கள் ஒன்றாவே இருந்தீங்களா, 1 வருஷம் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அடுத்த 6 வருஷம் நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான். அதுக்கப்புறம் தான் கூட்டம் இப்படி உட்கார வச்சிருக்கேன். இப்படி பேசி நீங்கள் தோத்துட்டீங்க. வாழ்க அன்புடன், வாழ்க வானமுடன். ராஜ்குமார் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ப்ரோ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. முதல் முறை இந்த மாதிரிக்கு நான் கேள்விப்படுகிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். பி ஹாப்பி. அப்படி மட்டும் ஹார்ட் போட்டிருக்காங்கன்னாக்கா. ஸோ தேங்க்யூக்கா. நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படின்ட்டு வந்து கேட்டாங்க. அதுவாக நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் கூட்டி போய் காட்ட முடியாது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, பீரியட்ஸ் ஸ்டாப்பாக எப்படி வரும்ல, அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. அதை அப்புறம் சொல்கிறேன். ஒரு இல்லாட்டி அவங்க டவுட் ஆகும். என்ன பண்ணேன்னா ஒரு நாள் லீவ் போட்டு கூட வந்துருங்க. வியாழக்கிழமை நினைக்கிறீங்க ஓபி லீவ் போட்டு வாங்க. இல்லை சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஜிஹெச் கூப்பிட்டு போகிறேன். அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஃபுல்லாக வந்து குவார வச்சு உங்கள் கொஸ்டின் ஃபுல்லாக கேட்டுங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மதுரையில் இருக்கவங்க எந்த ஊரில் இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பூரா கூட்டி போய் காட்டுறேன். ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்மருக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் பீரியட்ஸ் ஆகாது. ஸோ அந்த அக்கா கேட்டாங்க, ஒரு அந்த அக்கா எனக்கு மாதம் நாப்பினா என்ன தருவாங்க என்னன்னு தெரியல, இப்படி தான் கேட்டாங்க. இல்லை அவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி இவங்களை எடுத்தோடனே வந்து ட்ரான்ஸ் பண்ணி போ அப்படின்னு அனுப்ப மாட்டாங்க. சைக்காலஜி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஆமாம் அப்படின்றது அந்த சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு நாங்கள் எங்கள் உடம்பு இது முடியிலேருந்து கால் வரை நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்து எல்லா ரிப்போர்ட் வந்து அந்த ரிப்போர்ட் வாங்கி நாங்கள் 3 வாரம் 4 வாரம் ஜிஹெச் கலந்ததுக்கப்புறம் தான் ஜிஹெச்சோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜிஹெச்சில் பார்த்துட்டு இருக்கேன். இப்போலாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போயே சில இது என்ன வந்துருக்குன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வர்றாங்க, பொண்ணாக இருந்து இப்படி மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு இதாகி எங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சு தான் நாங்கள் ஜிஹெச்க்குள்ள நுழைய முடியும். நான் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து நான் குத்துனதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் பீரியட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு அக்கா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எப்போ பார்த்தா வீடியோவில் எதுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, உழைச்சி சாப்பிட மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. அக்கா எனக்கா சொல்கிறது, அந்த அக்கா நான் இப்போ சொல்கிறேன். நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் ஆட்டோ ஓட்டி தான் நாங்கள் 2 பேர் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அக்கா உழைச்சி சாப்பிட்றேன். யூடியூப்பில் 1 லட்சம் 10 லட்சம் சம்பளம்னா சும்மா பொழுதுபோக்காமல் இருக்காங்க. நாங்கள் யூடியூப்பில் எங்களுக்கும் ஒரு இது இருக்காங்க, நாங்கள் போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். இப்போ வரை 300 சப்ஸ்கிரைபர் கூட இருக்க மாட்டாங்க. இதில் நான் என்னத்தை சம்பாரிச்சு கொட்ட போகிறேன். ஒருவேளை அந்த அக்கா சொல்கிறத பார்த்தா அந்த அக்கா தான் எனக்கு மாதம் ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 30,000 கையில் போட்டு தம்பி செலவுக்கு வச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு துர்காவுக்கு வந்து மந்த்லி வந்து அங்கே ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அந்த அக்கா பேர் ஞாபகம் இல்லை, அதை நான் தேடி பார்த்தேன். நிறைய 150 கமெண்ட் மேலே இருந்தனால எந்த கமெண்ட் தெரியல. அந்த அக்கா தான் அங்கேருந்து வந்து ஒரு மூட அரிசி, பலசரக்கு ஜாமான், வீட்டோட ரெண்ட்டு, அப்புறம் நாங்கள் வெளியே சுற்றுறதுக்கான காசுலாம் அந்த அக்கா தான் போட்டுட்ருக்காங்க போல். ஸோ அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள் தப்பு கிடையாது,
அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோட ஜிபே நம்பர் தரேன், இதெல்லாம் போட்டு விட்டுட்டு இங்கே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவேன். இது கமெண்ட்டுன்னு இல்லை, நிறைய பேர் சுற்றி இருக்கவங்களும் நிறைய பேர் வந்து எப்படா பிரிவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்க இப்படி தான், ஏன்னா இவங்களுக்கு இப்போ இடையில கூட கை உடஞ்சிச்சு, நிறைய பிரச்சனை நாங்கள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் அப்படிலாம் போகாதவங்க இப்போ வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி ஐயோ இப்படி பேசிட்டாங்களே அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் நினைக்கிறோம். நாங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். ரொம்ப ப்ரெஷர் ஆகி சைக்கோ ஆகிட்டோம்னா கீழே வந்து வெறுத்தனமாக கமெண்ட் பண்ணி விட்டு பேர் ப்ரோ அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கமெண்ட் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது. ஸோ நீங்கள் ஒன்று கமெண்ட் பண்ணுவீங்க, பதிலுக்கு என் வயசு மாதிரி நான் கமெண்ட் பண்ணேன்னா அது உங்களுக்கு சங்கட்டம். சரி, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். என்ன கமெண்ட் பண்ணுவேன் பதிலுக்கு? சும்மா அவங்க நம்மளை என்னடா அப்படி கேட்டால் நம்ம அவங்க அம்மா இல்லை அப்படி சொல்லி ஸோ ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வேற ஒரு வீடியோ தான் நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 வீடியோ பெண்டிங்கில் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கான பதில நாங்க கொடுத்தே ஆகணும். நான் தான் வீடியோ போஸ்ட் பண்ணேன், கமெண்ட் நிறைய வந்துச்சு. இன்டர்வியூ பார்த்துட்டு நாங்க பண்ண பேட் கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க, இப்போ எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதனால உங்களுக்கான பதில் நம்ம கொடுத்தே ஆகணும்ல. இப்போ நிறைய பேர் மறுபடியும் ரிப்ளை வரும், அவங்க அடுத்தது பார்ப்பாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரை ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது வந்துட்டே இருக்கட்டும், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆமாம், அந்த சேனலோட லிங்க் இருக்கு கொடுத்துருக்கேன். ஆமாம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த சேனலுக்கு உள்ள போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 டேஸோ 14 டேஸ்க்குள் முன்னாடி இருக்க அந்த வீடியோவில் வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து என்ன வீடியோ போனோம் எங்களுக்கு தெரியல, அடுத்து ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இன்னொரு இல்லை நாங்கள் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ செய்கிறோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.